அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதிய சென்னை மாநகர காவல் ஆணையராக கரண் சின்ஹா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். சிபிசிஐடி கூடுதல் டிஜிபியாக இருந்த கரண் சின்ஹா தற்போது சென்னை மாநகர காவல் ஆணையராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் ஜார்ஜ் பணியிட மாற்றம் செய்யப்படுவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. புதிய ஆணையர் விரைவில் அறிவிக்கப்படுவார் என்றும் தேர்தல் ஆணையம் சற்று முன்பாக தகவல் தெரிவித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து தற்போது புதிய சென்னை மாநகர காவல் ஆணையராக கரண் சின்ஹா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்த நிலையில் காவல் ஆணையர் ஜார்ஜை மாற்றியிருக்கிறது தேர்தல் ஆணையம். ஆர்கே நகர் இடைத்தேர்தலை ஒட்டி காவல் ஆணையரை மாற்ற எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் தற்போது கரண் சின்ஹா புதிய சென்னை மாநகர காவல் ஆணையராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் ஸ்டாலின் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். ஸ்டாலின், புதிய சென்னை மாநகர காவல் ஆணையராக கரண் சின்ஹா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். கரண் சின்ஹா அவர்களுடைய பின்னணி என்ன? அவர் இதுவரைக்கும் என்னென்ன பொறுப்புகளை வகித்திருக்கிறார்? வேதவழி கரண் சின்ஹாவை பொறுத்தவரை தற்போது சிபிசிஐடியின் ஏடிஜிபியாக பணிபுரிந்து வந்தவர். தற்போது அவரை தேர்தல் ஆணையம் புதிய சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக நியமித்துள்ளது. அதற்கு முன்பு பார்த்தோம் பொது தேர்தல் சமயத்தில் கூட உளவுத்துறையின் ஏடிஜிபியாக இருந்தவர். பல்வேறு முக்கிய வழக்குகளை அவர் கையாண்டுள்ளார். குறிப்பாக பல்வேறு விதமான வழக்குகளை கையாண்டவர். புதிய சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக ஜார்ஜ் இடமாற்றம் செய்யப்பட்டு புதிய மாநகர காவல்துறை ஆணையர் யார் என்ற ஒரு கேள்வியானது தொடர்ச்சியாக கடந்த ஒரு மணி நேரமாக நிலை வந்தது. இந்த நிலையில் புதிய காவல்துறை ஆணையராக கரண் சின்ஹா நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான தேர்தல் ஆணையம் உறுதிப்படுத்தியுள்ளது. நிச்சயமாக இதுக்கான அந்த செய்திக்குறிப்பு என்பது இன்னும் சற்று நேரத்தில் கிடைக்கப்பெறும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. சிபிசிஐடியின் ஏடிஜிபியாக பணிபுரிந்து வந்தவர். தற்போது அவர் மாற்றப்பட்டு புதிய சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஆர்கே நகர் இடைத்தேர்தலானது ஏப்ரல் 12ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் சென்னை மாநகர காவல்துறை ஆணையரை இடமாற்றம் செய்ய வேண்டும் என்று தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகள் மத்தியில் ஒரு கோரிக்கையானது முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையில் அந்த கோரிக்கையை ஏற்று என்று சொல்ல முடியாது. இது வழக்கமான நடைமுறைதான். பொதுவாக ஒரு தேர்தலோ இடைத்தேர்தலோ நடைபெறும் பொழுது ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள உயர் அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியராகட்டும், அதே போல காவல்துறையின் உயர் அதிகாரிகளாகட்டும், மாநகராட்சியின் ஆணையர்களாகட்டும், இவர்களை மாற்றம் செய்ய வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாகவே கோரிக்கை வைப்பார்கள். அதாவது ஆளும் தரப்பிற்கு அவர்கள் சாதகமாக நடந்து கொள்வார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து இது போன்ற கோரிக்கைகளை தேர்தல் ஆணையத்திடம் எதிர்க்கட்சிகள் முன்வைப்பார்கள். அந்த அடிப்படையில் இடைத்தேர்தல் ஏப்ரல் 12ஆம் தேதி ஆர்கே நகர் தொகுதியில் நடைபெறும் நிலையில் சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் ஜார்ஜை இடமாற்றம் செய்ய வேண்டும் என்று தொடர்ச்சியாக இந்த கோரிக்கையானது முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தேர்தல் ஆணையமானது சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் ஜார்ஜை மாற்றி தற்போது புதிய காவல்துறை ஆணையராக கரண் சின்ஹாவை நியமித்துள்ளது. சிபிசிஐடியின் ஏடிஜிபியாக பணிபுரிந்து வந்தவர். பல்வேறு வழக்குகளில், குறிப்பாக பல்வேறு வழக்குகளை வெற்றிகரமாக முடித்தவர் கரண் சின்ஹா. அதே போல உளவுத்துறையின் ஏடிஜிபியாக பணிபுரிந்தவர். இது போன்ற பல்வேறு முக்கிய பொறுப்புகளில் பதவி வகித்து வந்த கரண் சின்ஹா தற்போது புதிய காவல்துறை ஆணையராக சென்னைக்கு நியமிக்கப்பட்டுள்ளார். ஏப்ரல் 12ஆம் தேதி இடைத்தேர்தலானது நடைபெறும் நிலையில் பல்வேறு விதமான காவல்துறையினர் பாதுகாப்பு என்பது ஆர்கே நகர் தொகுதியில் முழுவதுமாக செய்யப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் அதே போல பல்வேறு விதமான உத்தரவுகளையும் காவல்துறை ஆணையர் தான் பிறப்பிக்க வேண்டும். இது போன்ற பல்வேறு முக்கிய பொறுப்புகள் சென்னை மாநகர காவல்துறை ஆணையருக்கு இருக்கும் என்பதால் நிச்சயமாக பழைய காவல்துறை ஆணையரை மாற்றிவிட்டு புதிய காவல்துறை ஆணையர் வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையானது முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையில் தேர்தல் ஆணையமானது புதிய சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக கரண் சின்ஹாவை நியமித்துள்ளது. வேதவழி, ஸ்டாலின், பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில ஏப்ரல் 12ஆம் தேதி ஆர்கே நகர் தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற இருக்கிறது. இதனையொட்டி புதிய சென்னை மாநகர காவல் ஆணையராக கரண் சின்ஹா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தற்போது இந்த மாற்றத்திற்கான முக்கியத்துவம் என்பது என்ன? தற்போது இந்த பணியேற்றிருக்கும் கரண் சின்ஹாவிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் பணிகள்லாம் என்னென்ன? வேதவழி, அதாவது தேர்தல் என்பது பார்த்தோம் என்றால் பொதுவாகவே இந்த உயர் அதிகாரிகள், அதாவது ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள உயர் அதிகாரிகள் குறிப்பிட்ட, அதாவது 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவர்களை பணியிடம் மாற்றம் செய்ய வேண்டும் என்ற ஒரு விதியானது உள்ளது. அந்த அடிப்படையில் இதற்கு முன்பாகவே பார்த்தோம் என்றால் சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக ஜார்ஜ் இதுவரை தற்போது வகித்து வந்த பொறுப்பு வரை 3 முறை சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக அவர் பொறுப்பு வகித்து விட்டார். இதற்கு முன்பு பார்த்தோம் என்றால் 2015ஆம் ஆண்டு ஆர்கே நகரில் இடைத்தேர்தல்
இடைத்தேர்தல் நடந்தபோது ஜூன் 27 இடைத்தேர்தலானது நடைபெற்றது. அந்த இடைத்தேர்தலில் முதல்வர் ஜெயலலிதா போட்டியிட்டார். அந்த தேர்தலின் போதும் சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக இந்த ஜார்ஜை இடமாற்றம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையானது வலுவாக இருந்து வந்தது. அப்பொழுதும் ஜார்ஜை இடமாற்றம் செய்து புதிய மாநகர காவல்துறை ஆணையராக TKR நியமிக்கப்பட்டார். TK ராஜேந்திரன் தற்போதைய சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக உள்ளவர். TK ராஜேந்திரன் அவர் நியமிக்கப்பட்டார். அதன் பிறகு 2016 சுமார் 8 மாத காலத்திற்குள் மீண்டும் அந்த தொகுதியில் பொது தேர்தலானது வந்தது. அந்த அடிப்படையில் மீண்டும் முதல்வர் ஜெயலலிதா போட்டியிட்ட அந்த தொகுதி, அதே போல சென்னை மாவட்டத்துக்குட்பட்ட சென்னை மாநகர காவல்துறை ஆணையரை இடமாற்றம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையானது மீண்டும் எழுந்தது. அந்த முறை பார்த்தோம் என்றால் TK ராஜேந்திரன் இடமாற்றம் செய்யப்பட்டு அசுதோஷ் சுக்லா IPS நியமிக்கப்பட்டார். அதன் பிறகு மீண்டும் அதாவது ஆட்சி அமைந்த பிறகு மீண்டும் TK ராஜேந்திரனே சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக நியமிக்கப்பட்டார். இந்த நிலையில் ஜார்ஜ் சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக இந்த ஜார்ஜ் மீண்டும் 2016 செப்டம்பர் மாதம் அவர் மீண்டும் புதிய காவல்துறை ஆணையராக பொறுப்பேற்றார். தற்போதைய நிலையில் முதல்வர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு RK நகர் தொகுதியானது காலியாகப்பட்டது. அந்த தொகுதியில் இடைத்தேர்தலானது தேர்தல் ஆணையம் அறிவித்ததிலிருந்தே தொடர்ச்சியாக சென்னை மாநகர காவல்துறை ஆணையரை மாற்றம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை நிலவி வந்த நிலையில் தற்போது தேர்தல் ஆணையம் இது போன்ற ஒரு நடவடிக்கை எடுத்துள்ளது. புதிய காவல்துறை ஆணையரை பொறுத்தவரை அவருக்கான பொறுப்பு என்பது மிகவும் அதிகம். அதாவது RK நகர் தொகுதியை பொறுத்தவரை கடந்த 2.5 வருடங்களில் 3வது முறையாக தேர்தலை சந்திக்க உள்ளது. கிட்டத்தட்ட முக்கியமான வேட்பாளர்கள் தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் மிக முக்கியமான வேட்பாளர்கள் களத்தில் உள்ளார்கள். மக்களுக்கான பாதுகாப்பு, அதாவது எந்த வகையிலும் வாக்காளர்களுக்கு அந்த பணப்பட்டுவாடா இது போன்ற விஷயங்களை செய்துவிடக்கூடாது என்ற விஷயத்தை தொடர்ச்சியாகவே ஒவ்வொரு வேட்பாளர்களும் தெரிவித்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் தொகுதி முழுவதுமே பாதுகாப்பு செய்யப்பட வேண்டும். ஏற்கனவே தேர்தல் ஆணையம் பறக்கும் படைகளாகட்டும் கண்காணிப்பு குழுக்களாகட்டும் நியமிக்கப்பட்டிருந்தாலும் கூட காவல்துறையின் பொறுப்பு என்பது மிகவும் அதிகம். அதாவது தேர்தலை நியாயமாகவும் சுதந்திரமாகவும் நடத்துவதற்கு தேர்தல் ஆணையம் பல்வேறு விதமான ஏற்பாடுகளை செய்திருந்தாலும் காவல்துறை ஒத்துழைப்பு என்பது மிகவும் அதிகம். அந்த அடிப்படையில் காவல்துறை ஆணையருக்கான அதிகாரம் என்பது மிகவும் அதிகமாக தான் பார்க்க முடியும். அந்த அடிப்படையில் காவல்துறை ஆணையர் நிச்சயமாக பல்வேறு விதமான உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டிய ஒரு இடத்தில் உள்ள காரணத்தினால் ஆளும் தரப்பிற்கு ஒரு சாதகமான ஒருவர் இருக்கக்கூடாது என்ற ஒரு குற்றச்சாட்டு தான் தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகள் முன்வைத்து வந்தன. அந்த அடிப்படையில் தற்போது ஜார்ஜ் மாற்றப்பட்டு கரண் சின்ஹா புதிதாக நியமிக்கப்பட்டுள்ளார். வேதவழி ஸ்டாலின், தகவல்களை தந்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நமது செய்தியாளர் சுப்பிரமணி இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். சுப்பிரமணி, சென்னை காவல் ஆணையராக இருந்த ஜார்ஜ் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு தற்போது புதிய சென்னை மாநகர காவல் ஆணையராக கரண் சின்ஹா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். கரண் சின்ஹா என்பவருடைய முழுமையான பின்னணி குறித்த விவரங்களை சொல்லுங்க. மத்திய அரசு பணியில் இருந்த அவர் நேரடியாக தமிழக IPS அதிகாரியாக மாற்றப்பட்டார். அதன் பிறகு கடந்த சட்டசபை தேர்தலின் போது அவர் உளவுத்துறை ADGP-யாக தேர்தல் ஆணையத்தால் நியமனம் செய்யப்பட்டு பணியில் இருந்தால், தேர்தல் முடிந்த பிறகு அவர் மீண்டும் CBCID-யின் கூடுதல் DGP-யாக பணியமர்த்தப்பட்டார். CBCID கூடுதல் DGP-யாக பணியமர்த்தப்பட்ட பிறகு அவர் பல்வேறு வழக்குகளை சந்தித்து முக்கிய வழக்குகளை சந்தித்து இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் 3 தீவிரவாதிகள், அதாவது போலீஸ் பக்ருதீன், பன்னா இஸ்மாயில், பிலால் மாலிக் ஆகியோரை கைது செய்த வழக்கு, அதே போல ரயில் கொள்ளை வழக்கு, தற்போது எழும்பூர் இருக்கக்கூடிய ரயில் கொள்ளை வழக்கு என பல்வேறு வழக்குகளை அவர் புலனாய்வு விசாரணை நடத்தி வருகிறார். அது மட்டுமல்லாமல் தற்போது அவர் சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இன்று அல்லது நாளை அவர் சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக பதவி ஏற்பார் என்று சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அலுவலகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் குறிப்பாக இவர் இதற்கு சிபிசிஐடி கூடுதல் DGP-யாக இருந்த சமயத்தில் பல்வேறு வழக்குகளை புலனாய்வு செய்து விசாரித்திருக்கிறார். அதே போல குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய வழக்குகளையும் அவர் விசாரித்து வருகிறார். நாளை அவர் சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக பதவியேற்பார் என்று கமிஷனர் அலுவலக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகர காவல் ஆணையர் ஜார்ஜ் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து தற்போது புதிய சென்னை மாநகர காவல் ஆணையராக கரண் சின்ஹா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான தகவல்களை வழங்கியமைக்கு சுப்பிரமணி உங்களுக்கு நன்றி.